கர்த்தர் பிரசன்னாமம் மகிமையுண்டதாக. என் பேர் சிரில் மைக்கேல். என்னுடைய மனைவி பேர் மேரி மார்கரெட். கடந்த 12 ஆண்டுகளாக நாங்கள் இந்த சபைக்கு வந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலும் எங்களை சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த ஒரு 12 ஆண்டுகளாக நாங்கள் இந்த சபைக்கு வந்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் ஜீவமே ஒரு சாட்சி தான். ஆனால் கடந்த நாட்களில் இப்போ சமீபமாய் எங்கள் 2 பேரோட ஜீவியத்தில் ஆண்டவர் செய்த ஒரு அற்புதமான காரியத்துக்காக இப்போ நாங்கள் சாட்சி சொல்ல வந்திருக்கிறோம். கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை ஒரு 3 மணி இருக்கும், 3:30 மணி போல் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ என் மேலே விழுந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு ஃபீலிங்கு. சட்டுன்னு நான் முழிச்சு பார்த்தேன் தூக்க கலக்கத்தில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேலே ஓடிட்டு இருந்த ஃபேன் என் மேலே விழுந்து அப்படியே கீழே விழுந்துருச்சு. எனக்கு திடீர்னு ஒன்றும் புரியல. எனக்கு பதட்டத்தில் நான் என் மனைவிட்ட சொன்னேன், அம்மா இந்த மாதிரி ஃபேன் விழுந்துருச்சுமானு. அவங்க பயந்து எழுந்திரிச்சு என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு உண்மையாகவே அது எப்படி சொன்னதுன்னா, அது ஒரு விழுந்த ஒரு இதுதானே தவிர மற்றபடி எந்த ஒரு ரியாக்ஷன் எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு உண்மை புரியலை. ஃபேன் பட்டில் கீழே விழுந்துருந்துச்சு. நான் பார்க்கக்கூட இல்லை அந்த ஃபேன். ஆக்சுவலாக இவங்களை எழுப்பினோடனே எங்கேயாச்சும் உடனே ஃபேனை போட்டு ரொம்ப பதட்டத்தோடு என் மனைவி என்னப்பா சின்னப்பா சொன்னோடனே உடனே பார்த்தாங்க, வலிக்குதா அப்படி இப்படின்னு கேட்டாங்க. உண்மையாக சொல்லப்போனால் ஆண்டவரோட பெரிதான கிருபை, ஒரு வலி கூட இல்லாமல் ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார். இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்ற வார்த்தையின் பிரகாரமாக தேவன் எங்களை அற்புதமாய் பாதுகாத்து கொண்டார். இந்த பக்கம் எங்கள் மனைவி படுத்துட்டு இருந்தாங்க, கீழே மகன் படுத்துட்டு இருந்தான். எந்த ஒரு சேதமும் இல்லாதபடிக்கு, யார் மேலேயும் படாதபடிக்கு என்னோட இடுப்பில் விழுந்து அப்படியே கீழே விழுந்துருச்சு. அதை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக தான் இருக்குது. ஏன்னா ஓடிட்டு இருந்த ஃபேன் ஒரு 8 அடி தூரத்துலேருந்து உயரத்துலேருந்து விழும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக விழுந்திருக்கும். ஆனால் ஒரு சின்ன வலி கூட இல்லாத அளவுக்கு தேவன் பாதுகாத்து கொண்டார். ஆனால் எந்த ஒரு பதட்டமும் இல்லாதபடிக்கு, அந்த ஒரு பயமோ, ஏன்னா ஒரு இம்பாக்டான கண்டிப்பாக ஒரு அது பதட்டம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். எந்த ஒரு பயமும் பதட்டம் இல்லாதபடிக்கு தேவன் அற்புதம் நடத்தினார். அடுத்த நாள் நான் பாட்டு நார்மலாக எழுந்துச்சு வேலைக்கு போயிட்டேன். ஸோ எல்லாருக்குமே, குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. இது என்ன நடந்துச்சு, என்ன வழி இல்லையா அவளே, எல்லாரும் திருப்பி ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ஃபோன் பண்ணி விசாரிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல் என்னோட மனைவியோட சாட்சி நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு காலில் வந்து அவங்களுக்கு சுகர் இருக்குது. அதனால் அது நிமித்தமாக அவங்களுக்கு ஒரு ஃபுட் அல்சர் மாதிரி அவங்க காலில் ஒரு பலவீனம் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 years பேக் 2022 ஜனவரி மாதம் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு மார்ச் மாதத்தில் நாங்கள் அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, டாக்டர்ஸ் வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க, எங்களுக்கும் புரியல. அது ஃபுட் அல்சர்ன்றாங்க, சில பேர் ஆணிக்கால்ன்றாங்க. என்னமோ எதுவாக இருந்தாலும் அது நடந்துச்சு. அப்போ ஒரு ஆப்ரேட் பண்ணி எடுத்தாங்க. அப்போ வந்து நாங்கள் ஐயாட்ட கூட ஃபஸ்ட்டு நாங்கள் இனிஷியலாக நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் அது பெருசாக எப்படி சொல்கிறதுனா, திருப்பி ஃபோன் பண்ணி ஐயா இது மாதிரி இருக்குது, அந்த மாதிரி எந்த ஒரு நாங்கள் ஃபாலோஅப்பும் கொடுக்கல. ஆனால் எங்களுக்காக ஜெபிச்சாங்க. அந்த இது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது அப்படியே ஒரு பெரிய ஃபாலோஅப். அப்படி ஆறவே இல்லை. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாய் அது அப்படியே தொடர்ந்து தான் இருந்துச்சு. ஆறும் திருப்பி வரும், காயும் இப்படியே இருந்தது. ஆனால் போன ஒரு 1.5 months முன்னாடி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப சிவியர் ஆகி கீழே வைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமாக போச்சு. அப்போ வந்து நாங்கள் டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, ரொம்ப சிவியராக இன்ஃபெக்ட் ஆகிருக்கு, நீங்கள் உடனே அதை எடுத்தான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீப் கட் பண்ணி அதை எடுத்தாங்க. எப்படி கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் அந்த எலும்பு கிட்ட போயிடுச்சு. ஒரு 1 inch ஆழம் போய் கிட்டத்தட்ட ஒரு அந்த டயாமீட்டர் வந்து ஒரு சுற்றளவு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு 3/4 inch போல். அவ்வளோ பெரிய ஒரு ஓட்டை அந்த காலில். அவ்வளோ பெரிய ஓட்டை போட்டு அதை எடுத்தாங்க. நாங்கள் உடனே ஐயாவுக்கு அது ஹாஸ்பிட்டல் போகும்போது நாங்கள் ஐயாட்ட சொன்னோம். ஐயா அம்மா ஜெபிச்சாங்க. அதுக்கப்புறம் போல் நாங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணதுனால ஐயா அம்மா தொடர்ந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் அவங்களுக்காக ஜெபிச்சாங்க, சிஸ்டருக்காக ஜெபிச்சாங்க, சண்டே ஆராதனையிலும் ஜெபிச்சாங்க. ஆண்டவர் அற்புதமான ஒரு சுகத்தை கொடுத்தார். நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த 2 ஆண்டுகள் கிடைக்காத சுகம் தொடர்ந்து ஜெபத்தின் நிமித்தமாய், சபை எங்களை ஜெபத்தின் மூலம் தாங்குது நிமித்தமாய் அற்புதமான சுகத்தை கொடுத்து ஆண்டவர் அற்புதமான விடுதலை கொடுத்தார். பரிபூர்ணமான ஒரு விடுதலை, குழந்தையின் மாம்சம் போல மாறுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை போல ஆண்டவர் வந்து அவங்களுக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்தார். ரொம்ப ஆற கிருபை கொடுத்தார். இப்போ நடந்து வராங்க சபைக்கு. ரொம்ப ஆண்டவர் எப்படி நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் அவங்களுக்காக செய்தார். அதுக்கு தேவன் நன்றி செலுத்தேன். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்த ஐயாக்கும் அம்மாக்கும், அதுக்கப்புறமா நம்ம சபை மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. ஆமென்.